எங்கள் பகுதி மக்கள், எங்கள் அந்த எஸ்டேட்டை பூர்வகுடியாக கொண்ட மக்களை இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் எல்லாம் சேர்ந்து எங்களை ஓட 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 வைக்குது. ஒரே மொழின்னு பேசுகிறோம், ஒரே ரேஷன் கடை பேசுகிறோம், ஆனால் சுடுகாடு மட்டும் இங்கே ஒன்றும் கிடையாது. இந்த மாஞ்சோலைங்கிறத உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்தது மாஞ்சோலை செல்வகுமாருடைய பெரிய பங்களிப்பு. அவன் எடுத்த படம், மாஞ்சோலையை சேர்ந்த விமல் அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆள் இந்த மக்களுக்காக பண்ணுறதில்ல. ஒரு ஏறக்குறைய ஒரு 10-12 சாதிகள் இருந்தாங்க. முற்படுத்தப்பட்ட சமூகத்தை தவிர எல்லா சாதியும் இருந்த ஒரு ஊர். யார் இறந்தாலும் ஒரே இடத்துல தான் புதைச்சிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். வேணும்னே வழக்கறிஞர் ராபர்ட்னு போட்டோம் என் புத்தகத்தில். ஏன் அப்படின்னா, எங்கள் கம்பெனிக்கு நான் யாருன்னா 1349/2 தான். தமிழ்நாட்டில் கூடிய வால்பாறையில் இனி 10 ஆண்டுல என்ன நடக்க போகுதோ அதான் மாஞ்சோலையில் நடந்திருக்கு. நான் நிறைய இடங்கள்ல சொல்றது, மாஞ்சோலையில் பிறந்த எங்களுக்கு, எனக்கல்ல எங்களுக்கு, மதுரையே வெளிநாடு. எங்க பிறந்து 10 வயது வரைக்கும் ஒரு 4-5 வண்ணங்களை தவிர வேறு வண்ணங்களே எங்களுக்கு தெரியாது. நீங்க இயல்பாக பார்க்குற, உங்களுக்கு இயல்பா ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னா என்னென்னலாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ எஸ்டேட்ல என்ன நிலைமை அப்படிங்கிறதோட நான் முடிக்கிறேன். என் மகன் ஜன்னல் வெளியே பிபி அப்படின்னு கூப்பிடக்கூடிய உரிமை எங்கிருந்து வந்துச்சுன்னா வீட்டில் இல்லை, அதுக்கு இந்த கல்லூரி சூழல் உருவாக்கி கொடுத்தது. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் யாருன்னா, நான் வழக்கறிஞர் அல்ல, வேணும்னே வழக்கறிஞர் ராபர்ட்னு போட்டோம் என் புத்தகத்தில். ஏன் அப்படின்னா, எங்கள் ஊரில் நான் வக்கீல் கிடையாது. எங்கள் கம்பெனிக்கு, எங்கள் முதலாளிக்கு நான் யாருன்னா 1349/2 தான். நான் யாராவோ இருக்கட்டும், நான் அங்கே நம்பர், அவங்க பார்வையில் நான் ஒரு எண். ஆஸ்பத்திரிக்கு போனால் எனக்கு பேரை சொல்லியெல்லாம் அட்டை இருக்காது, அங்கே ஒரு அட்டை வரிசையாக இருக்கும். அந்த அட்டையில் அவங்க சொல்கிறாங்க நிர்வாக பிரச்சனைக்காக நாங்கள் எண் வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் எண் இருக்குது, வருகை பதிவேட்டிலையும் எண் இருக்குது, செல்ஃபோன்லேயும் எண் இருக்குது. எங்கள் ஊர் செல்ஃபோனை வாங்கி பார்த்தீங்கன்னா, இப்போ வக்கீலாக இருக்கோம்னா அட்வொகேட் சுதாகர், அட்வொகேட் சுரேஷ் மாணிக்கம் இப்படின்னு பிரிண்ட் இருக்கும் இல்லையா, எழுத்தாளர் அல்லது இலக்கிய ஆர்வலர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற மாதிரி பழனிக்குமாரோ அல்லது இப்படி பேரை வச்சிருக்கோம். எங்கள் ஊரில் வந்தீங்கன்னா எங்கள் தொழிலாளிகிட்ட அவங்க பெயரே இருக்காது. அந்த எண்ணுக்கு எஸ்டேட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எண் தான் அவங்க செல்ஃபோன்லேயே பதிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல். ஸோ எங்களை நீங்கள் சக ஆளாவே சிந்திக்க முடியாது. அப்படி சூழலில் விகடன் மாதிரி ஒரு தளம், ஸ்டாலின் சொன்ன மாதிரி, அரசாங்கம் சொன்ன மாதிரி, இது ஒரு விகடன் மாதிரி ஒரு தளத்தில் வந்ததுனால இன்னும் பரவலாக போய் சேர்ந்தது. மாஞ்சோலையும் பிரபலியம் அல்ல, அதை எழுதின நானும் ஒன்றும் செலிபிரிட்டி கிடையாது. ஆனால் எங்கள் ஊர், அந்த ஊரை என் மூத்தவர் சொன்ன மாதிரி இந்த தருணத்தில் கொண்டு வந்தது. அது ஒரு பேசுபடு பொருளாக மாறிச்சு. ஒரு வாரத்தில் நண்பர் ஸ்டாலின் என்னை அழைத்து, எங்கள் தமிழ் துறை சார்பாக நாங்கள் இதை இன்னைக்கு இந்த இதில் நேற்று ஃபோன் பண்ணி நண்பர் ரகு வந்திருக்கா. ரகு ஃபோன் பண்ணி கேட்குறான், அண்ணே ஏதாவது வேலை இருக்கா நாளைக்கு? நான் சொன்னேன், எப்போ இந்த கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை இருப்பாங்க பாரு, ஒரு வேலையுமே இருக்காது, ஆனால் எல்லாமே அவன் நேரத்துக்கு போய் சேர்ந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த அரங்கம் இன்னைக்கு எனக்கு அப்படியான ஒரு அரங்கம். இங்கே வந்து இந்த அழைப்பிதழ் தயாரித்ததோ அல்லது 3 இடங்களில் பெரிய பெரிய பதாகைகள் இந்த புத்தகத்துக்காக வைக்கப்பட்டதோ, நேற்று திட்டமிட்ட அரங்கம் மாறி இன்னைக்கு கடைசி நிமிஷமாக இந்த அரங்கமாக மாறியதோ, இங்கே பங்கேற்ற நான் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்ட வெளியிலேருந்து நண்பர்களை தவிர மீது யாருமோ இது எதுலேயுமே என் பங்கு இல்லை. கடைசியாக போடப்பட்ட நண்பர் அறிபாவினுடைய அந்த காணொளி கூட இதற்காக எடுக்கப்பட்டது இல்லை. ஒரு 3-4 மாதத்திற்காக வேறொரு தளத்துக்காக எடுக்கப்பட்டது. அவர் தன்னுடைய நேரத்தை இப்படி பாத்திக்கிறேன். சாம் வந்திருக்கார், மாஞ்சோலையிலிருந்து பிறந்த, என்னை போல பிறந்து வளர்ந்த மாஞ்சோலை ஆவணப்படத்தினுடைய இயக்குனர். நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் அதை பார்த்துருப்பாங்க. என் புத்தகம் கூட 1000 புத்தகம் தான் போயிருக்கு. சாமுனுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா மாஞ்சோலைங்கிறது இணையதளத்தில் ஒரு 1 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு காணொளி 3 லட்சம் கடந்து போயிருக்கு. இப்படி வேறு 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 நண்பர்களுடைய பிரதிபலிப்பாக தான், கூட்டாக தான் இந்த ஒரு இதை பார்க்குறோம். ஸோ எங்கள் ஊரில் அது நான் படித்த பள்ளிக்கூடம், 5 வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம். யதார்த்தமாக இன்னைக்கு என்னுடைய 4ஆம் ஆசிரியர் நம்பர் வாங்கி அப்படியே பேசினார். அந்த நாங்கள் ஓடி ஆடி விளையாண்ட இடம்
இதுவெல்லாம் லயன்னு சொல்லுவோம். லயம் அப்படின்னு, அது லயன்னே தெரியாது எங்களுக்கு, வரிசையாக இருக்கிற லயன்னே தெரியாது, லயம் எங்களுக்கு பேச்சில். இது மாஞ்சோலை. இந்த காணொலியிலெல்லாம் இந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்தவர் மாஞ்சோலை செல்வகுமார் அப்படின்னு, என்னிலும் 10 வயது இளையவர் எங்கள் ஊரில் இருக்கார். இந்த மாஞ்சோலைங்கிறத உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்தது மாஞ்சோலை செல்வகுமாருடைய பெரிய பங்களிப்பு. அவன் எடுத்த படம், அந்த தம்பி எடுத்த அந்த ஒவ்வொரு காட்சிகளையும், இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்த ஒரு கோல்ஃப் கிரவுண்டு இப்படி இருக்கும், எம்ஜே அப்படிலாம் இருக்கும் அங்கே. இதெல்லாம் ஆங்கிலமெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அங்கே விமல் வராரு, விமல் மாஞ்சோலையை சேர்ந்த விமல் அங்கே உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆள் இந்த மக்களுக்காக பண்ணுறதில்ல. ஸோ வெறும் எண்ணாக மட்டுமே அடையாளம் காணப்பட்டு வளர்க்கப்பட்ட ஒருத்தன் ஆசிரியர்களை கூட பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய உரிமை கொடுத்த ஒரு அரங்கம். அப்படித்தான் நான் இந்த வளாகத்துக்கும் எனக்குமான ஒரு உறவாக, கூடுதலாக 60 ஆண்டுகால உறவு இருக்கக்கூடிய என் துணைவியார் குடும்பம். இது ஒரு பக்கம். இப்போ மும்மொழி கொள்கை எல்லாம் பெருசாக பேசப்படுற ஒரு சூழல் நாடு முழுக்க. எங்கள் ஊரில் இந்த மாஞ்சோலை உருவாகும் போதே தமிழர்களும் மலையாளிகளும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஊர். திருநெல்வேலி தான் மாவட்டம், ஆனால் மலையாளிகளும் தமிழர்களும் சேர்ந்து உருவாக்கின ஒரு ஊர். என் பெற்றோர் உட்பட பெரும்பாலான, நாங்கள் 10க்கு மேலே யாரும் படித்ததில்லை. எங்கள் அப்பா 3, எங்கள் அம்மா 10 படித்தது. இப்படி தான், இதுதான் அதிகபட்சமே 10 தான் இருக்க முடியும், 10, 11 ஓல்டு எஸ்எஸ்எல்சி. எங்கள் அம்மா, அப்பா 3. ஆனால் மலையாளிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மொழியில் என் பெற்றோர் பேசுவாங்க. அந்த ஃப்ளூவெண்ட்டில் என் பெற்றோர் மலையாளம் பேசுவாங்க. எங்கள் பெற்றோர் மட்டுமல்ல, எஸ்டேட்டில் வேலை பார்த்த 90 விழுக்காடு பேர் மலையாளம் பேசுவாங்க. அதே மாதிரி தமிழ் அவ்வளோ அழகாக மலையாளிகள் பேசுவாங்க, அந்த வாடையே இல்லாமல் பேசுவாங்க. ஸோ சூழல், நிர்பந்தம், தேவை இங்கே மொழியை கற்றுக்க வைக்குது. ஸோ இருமொழி கொள்கையே போதும், மும்மொழி கொள்கைக்கு வேணான்னு நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். தேவை என்னை அந்த மொழியை கற்றுக்க வைக்குது. அது ரொம்ப அழகாக போகும். அங்கே எங்கள் உணவு வகையை பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ளி, வெங்காயத்துக்கு உள்ளின்னே தெரியாது. அது உள்ளின்னு தான் தமிழ்னு நினச்சிக்கிட்டே வளர்றேன். மதுரையில் வந்து உள்ளி வடை கொடுங்கன்னு கேட்டு அந்த கடையில் இல்லைன்னு சொல்லி இன்னும் வச்சிருக்கீங்களேன்னு கேட்கும்போது அது வெங்காய வடை. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உள்ளிங்கிறது தமிழ் அல்ல, மலையாளம் அப்படின்னு. அது மாதிரி புட்டு, கிழங்கு, பயிறு, பப்படம், பஞ்சசாரை இப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த சொற்றொடர்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணம் எங்களுக்கு. அதெல்லாம் தமிழ்னே நினச்சி வளர்ந்தோம். ஸோ சூழல் இங்கே மொழியை கொடுக்குது. அதற்கும் எங்கள் வாழ்க்கை, ஏன்னா பெரிய மெத்த படிப்பு படிச்சுட்டு தான் மொழியை கற்றுக்கணும்னு இல்லை இல்லையா? அங்கே நாங்கள் யாரும் அப்படி படிக்கலையே. அப்போ அது 2வது. ஸோ மும்மொழி கொள்கைக்கும் நாங்கள் மாற்றுறோம். அடுத்தது இந்த கல்லூரி, இந்த அரங்கம், ஏற்கனவே ஒவ்வொருத்தரும் அதை பேசிட்டோம். ராஜன் சார்லாம் வந்திருந்தார். மாஞ்சோலையை கடந்த 1 ஆண்டுகளாக எங்கெல்லாம் நான் அழைக்கிறேனோ அங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எங்களோடு கூட பயணித்த ஒருத்தர். அடுத்தது அஜ்மல் சார் சொன்ன மாதிரி இந்த உலகம் இன்னைக்கு எதை பார்த்து பயணிக்குது? நாம் சிவில் சமூகம், நாகரிகம்னு எதை சொல்கிறோம்னா, ஒரே மொழின்னு பேசுகிறோம், ஒரே ரேஷன் கடை பேசுகிறோம், ஆனால் சுடுகாடு மட்டும் இங்கே ஒன்றும் கிடையாது. நம்ம தத்தநேரி பொதுன்னு சொல்கிறோம், இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தத்தநேரி பொது சுடுகாடுன்னு சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது பொது சுடுகாடு அல்ல. அந்த சுடுகாட்டிலே 3 இருக்குது. நம்ம பொது சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தத்தநேரிலேயே உள்ளேயே 3 சுடுகாடு இருக்குது அந்த பொது அரங்கத்திலே. ஆனால் எங்கள் ஊரில் பல்லரும், பறையரும், அருந்ததியரும், இப்படி வேறு 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 மலையாளிகளும் ஒரு ஏறக்குறைய ஒரு 10-12 சாதிகள் இருந்தாங்க. முற்படுத்தப்பட்ட சமூகத்தை தவிர எல்லா சாதியும் இருந்த ஒரு ஊர். யார் இறந்தாலும் எல்லாரும் இன்னைக்கு விடுமுறை போட்டுருவாங்க. எல்லோருக்கும், அவர் கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ, அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவரோ மலையாளியோ, ஒரே இடத்துல தான் புதைச்சிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். என்னைக்கு 60களில் இருந்து. ஸோ நீங்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த சமூகத்தில் படித்தவங்க, நாகரிகமானவங்கன்னு சொல்லி எதை இலக்காக பார்க்குறோமோ, எது சாத்தியம் இல்லையோ, இங்கே கோயிலில் கூட ஊரார் அப்படின்னு பேராசிரியர் சொன்ன மாதிரி ஆதி திராவிடர்னு பேரை போடக்கூடாது, ஊரார்னு அடைக்கிறாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் என்னவா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரே அங்கே சாதி மறுப்பு திருமணம் சாதாரணம், அது விரும்பி செய்கிறதில்ல, நாங்கள் அப்படி தான் தேர்ந்தெடுத்து ஆகணும். எங்கள் சூழல் அது, அதுக்குள்ளே திருமணம் பண்ணிக்குவோம். ஒரு கொலை கூட 100 ஆண்டில் இல்லை, விதிவிலக்க ஒன்றே தவிர. இந்த கௌரவ கொலைன்னு சொல்லக்கூடிய ஆணவ கொலை இந்த 100 ஆண்டில் கிடையாது. ஆனால் அங்கே எல்லா சாதியும் கலப்பு இருந்திருக்கு. இது இப்படி ஒரு பார்க்க தான் படிக்கலையே ஒழிய, ஒரு நாகரிகமான சமூகம்னு இலக்காக வச்சுட்டு இருக்கிறது எல்லாம் அங்கே
ரொம்ப எளிதானது. அப்படி அதை இயல்பாக வச்சுருந்தோம். எல்லா மொழிகளையும் எல்லா மதங்களையும், அங்கே இருந்த 3 மொழி இருந்துச்சு, 3 மதங்கள் இருந்தது. எல்லா மொழியும் எல்லாரும் எல்லா மதங்களையும் நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கிட்ட ஒரு இயல்பான ஒரு சூழலாக இருந்துச்சு. நம்ம கிராமத்துக்கு போனோம்னா ஒரு தாய் மக்களாக வாழ்கிறோம் சார், புதுசாக வந்து கிளப்புறாங்க சார்பாங்க. சரிம்மா எங்கே கல்யாணம் பண்ணுவீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன சாப்பிடுவீங்க, எந்த கோயிலுக்கு போவீங்க, கோயிலில் உங்கள் வரிசை என்ன இப்படின்னு கேட்டால் அடுத்த நிமிஷம் கூறு போட்டுடலாம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்கள் குடியிருப்பும் ஒன்றா தான் இருக்கும், சாவர இடமும் புதைக்கிற இடமும் ஒன்றா தான் இருக்கும், கோயிலுக்கு போகிறது ஒன்றா தான் இருக்கும். ஸோ எல்லோரையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். காதலித்தாலும் காதலிக்கப்பட்டாலும் எங்களுக்குள்ள தான் நாங்கள் செய்தாக வேண்டிய ஒரு சூழல். இப்படி சூழலில் இனி பிரபுசார் என் மூத்தவர் சொன்ன மாதிரி நான் பொறாமை கொள்கிறேன் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய விருது இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவர் சொன்ன இதை மாதிரி என் மகன் அகஸ்தியா இங்கே இருக்கார். நாங்கள் அதை சொல்லிக்கிட்டோம். தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஒன்றிணைக்கிற அகஸ்திய மலை, அகஸ்தியா அப்படின்னு பேர் வச்சோம். இந்த புத்தகம் கூட அகஸ்தியா அப்படின்னு தான் தொடங்கும், அகஸ்தியாவில் தான் முடியும். எனக்கு இருக்கக்கூடிய அதே நாஸ்டாலஜியா என் மகனுக்கு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் என் ஊர் இனி இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்கே மக்கள், இதோட முடிச்சுக்கிறேன், என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கள் மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு இயல்பான ஆள் அல்ல. எங்கள் ஊரில் யாருக்கும் சைக்கிள் ஓட்ட தெரியாது. எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ சைக்கிள் ஓட்ட தெரியாது. என்னைய நீங்கள் ஒரு வேலை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைக்கிள் கூட ஓட்ட தெரியாத எனக்கு என்ன வேலை கொடுத்துருவீங்க? ஸோ நாளைக்கு எப்படி விடியும், இந்த இரவை எப்படி நான் கடத்த போகிறேன், எனக்கு இந்த பகலில் நான் யாரையெல்லாம் சந்திக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல. ஒரு படத்தில் வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு படம், சார்லி வந்து பணத்தை பறி கொடுத்துட்டு ஊர் ஊராக போய் அலைவார். அதற்கொத்த மனநிலையில் எங்கள் பகுதி மக்கள், எங்கள் அந்த எஸ்டேட்டை பூர்வகுடியாக கொண்ட மக்களை இந்த அரசாங்கமும் இந்த சமூகமும் எல்லாம் சேர்ந்து எங்களை ஓட 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 வைக்குது. இந்த சமூகத்திற்காக நீங்களும் உங்கள் பகுதியில் இதை குறித்து ஏதாவது பேசுங்க, இதை குறித்து உங்கள் தலையீடும் ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிறது தான். கிடைத்த ஒரு வார காலத்திற்குள் புத்தகத்தை படித்துவிட்டு தமிழ் பேராசிரியர்கள், பிரபுசார் சொன்னார், ஏப்பா இவ்வளோ பெரிய தமிழ் வாத்தியார்கள் மத்தியில் என்ன கொண்டு இறக்கி விடுறியா, உனக்கு ஏன்பா என் மேலே அப்படி என்ன கோபமா அப்படின்னாரு. அதை மாதிரி வரவேற்புரை அந்த மேடமே, செங்கோல் மேரி மேடமே மொத்த கதையும் பேசி முடிச்சுட்டாங்க. இவங்களே பேசிட்டாங்களே, இவ்வளோ பேசிட்டு இன்னும் மற்றவங்கெல்லாம் வாங்கங்காங்களே, என்ன ஆகுமோன்னா எல்லாரும் அவங்கவுங்களுடைய பார்வையில் பேசினாங்க. இதை மாதிரி பண்ணும்போது இப்போ வால்பாறையில், தமிழ்நாட்டில் கூடிய வால்பாறையில் இனி 10 ஆண்டில் என்ன நடக்க போதோ அதான் மாஞ்சோலையில் நடந்திருக்கு. ஸோ வால்பாறையில் இனி வெளியேற்றப்படக்கூடிய எங்களை மாதிரி மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், உங்கள் பங்களிப்பு என்னவா இருக்க முடியும், எங்களை மாதிரி ஏதிலிகளா நாடோடிகளா அகதிகளாக அலைய விடாமல் இருக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னாலே அதுவே இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு உங்களுடைய கடமையாக நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு நிகழ்வை, இப்படி ஒரு அரங்கத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த, எல்லா விதத்திலையும் ரொம்ப ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்த கல்லூரிக்கும் தமிழ் துறைக்கும் வந்திருந்த எல்லா நண்பர்களுக்கும், எனக்கு அறிமுகம் இல்லாத மாணவர்கள், பேராசிரியர் எல்லாருக்கும் ஆசிரியர் என்ற முறையில் என் குடும்பம் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.